1912வது வருஷத்துல டைட்டானிக் ஷிப் மூழ்கினப்ப எத்தனை பேர் லாஸ்ட் மொமெண்ட்ல ஷிப்பை மிஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணாம இருந்தாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல. அதன் மூலமா அவங்க வாழ்க்கை வந்து அவங்க லைஃப் வந்து சேவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அரௌண்ட் 5000 பீப்புள், ஒரு 5000 பேர் கிட்டக்க, எக்ஸாக்டா சொல்ல போனா 4965 பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்பட்டது. இது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? தற்செயல் நிகழ்வா? இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம அதிகப்படியா பேசுறோம். பிரபஞ்சம் நம்ம கிட்ட கடவுளை பத்தி பேசுறதை விட சொல்லப்போனா பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும், நம்ம என்ன நினைச்சாலும் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம். அதனால பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கூட நெகட்டிவா போகக்கூடாது அப்படின்லாம் நிறைய கேள்விப்படுறோம். அதைத்தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்சம் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்குது, ஆனா நம்ம தான் அதை இக்னோர் பண்ணிடுறோம். நம்ம கூட ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுது, நம்ம கூட பேசுது, அடுத்து நடக்கிறது என்ன அப்படின்றத வந்து சில சில விஷயங்கள்னால காட்டி கொடுக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒண்ணு அதை பத்தி நம்ம தெரியாம இருக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதை நம்ம இக்னோர் பண்றோம். இந்த ஐடியாஸ் தான் பிராங்க் ஜோசப் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய பவர் ஆஃப் கோயின்சிடன்ஸ் அப்படின்ற அந்த புக்கு மூலமா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் வந்து அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் கோயின்சிடன்சஸ், அதாவது சின்க்ரானிசிட்டிஸ், வாழ்க்கையில இந்த மாதிரி தற்செயலா நிகழக்கூடிய நிகழ்வுகள், நம்ம எதிர்பார்க்காம நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள், இதை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லிட்டில் மிராக்கிள்ஸ், சின்ன சின்ன அதிசயங்கள், அற்புதங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அற்புதங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு 100 பேரை இன்டர்வியூ பண்ணி அதோட அப்டிராக்ட், அதனுடைய உள்ளடக்கத்தை வந்து அது இந்த புக்ல கொடுத்துருக்கிறாரு. இது வெறும் இன்டர்வியூடு சப்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இது பிராங்க் ஜோசப்போட ஓன் ஐடியாஸும் கூட. புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த லிட்டில் மிராக்கிள்ஸ் வந்து ஒரு பர்சனோட வாழ்க்கையே கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வெண்டா இருந்தா மட்டும் போதும், நம்ம வந்து கொஞ்சம் கவனமா நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்றது வந்து அவருடைய எண்ணம். ஏன்னா அவர் அதான் கன்வே பண்றாரு. இன்னும் என்னன்னா, புக்கோட எண்டில் அவர் சொல்றாரு, எப்படி நம்மளுடைய ஓன் புக் ஆஃப் ஃபேத், அதாவது நம்மளுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய புக்கை எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்து அவருக்கு நல்லா கைட் பண்றாரு, நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொன்று ட்ரீம் ஜேர்னல் மெயின்டைன் பண்றது, கனவு, நம்ம கனவுகளை ரெக்கார்ட் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளலாம், அடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை எதுக்காக அந்த கனவு வந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா அது உடனுக்குடனே புரியலனா கூட ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் நம்மளுக்கு புரிய வரும். அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்ரீம் ஜேர்னல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து பிராங்க் ஜோசப் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது ஜஸ்ட் லைக் தட் வெறும் ட்ரீம்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு புக்கு கிடையாது, பட் அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த ட்ரீம்ஸை வந்து அவருடைய ட்ரீம்ஸை ஆக்சுவலாக அவர் ஒரு 3 இயர்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் அது அது புரியிறப்ப அவருக்கு வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் அவர் வந்து நம்மளுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் அந்த புக்கு இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இட்ஸ் அ புக் வர்த் ரீடிங்.